நாளைக்கு நீங்களும் சிஎம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அன்றே கணித்தார் ஸ்ரீகாந்த் தேவா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியுது. அன்றே கணித்தார் ஸ்ரீகாந்த் தேவா சொல்றதை விட பேரரசர் சார் தான் சொல்லணும். ஏன்னா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அவர் எழுதினார். ஆக்சுவலா சோபாமா அந்த பாட்டுக்குள்ள கொண்டு வரலான்ற ஐடியா எங்க இருந்து? பாட விஜய் சாரும் சோபாமா தான் பாட வேண்டியது. ஓ அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. விஜய் சாருக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அம்மா வாய்ஸ் மட்டும் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்தாங்க. அப்போ ஸ்ரீமா இந்த பாட்டு போது அப்புறம் வரி படிச்சிட்ட பிறகு சடனா பாடுறேன்னு சொல்லிட்டாங்க. மேபி அந்த நாளைக்கு நீங்களும் சிஎம் அந்த கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தீங்களா சார், அந்த டைம்ல நாளைக்கு நீங்களும் சிஎம் அப்படின்ற போது இன்னைக்கு சிஎம் இருக்கிறாரு போது உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுதா அந்த டைம்ல? மனநிலை அதான் சொல்ல நம்பர் எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருக்கு. அதே நேரத்துல எல்லாருக்குமே அவர் வருவார்னு ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அவர் வெற்றியானது ரொம்ப மனசித்தியா இருக்கும். பகவதி படத்துக்கு நான் தான் போயிட்டு ஜெய்யை போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவன் 9th or 10th படிச்சிருக்கான் ஜெய். ஆமா, அப்போ இதே தான் சாரோட யூனிஃபார்ம்ல தான் அவன் படிச்சுட்டு இருக்கான், ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும். பட் அந்த நேரத்தில் விஜய் சார் பார்த்துட்டு நடிக்க சூப்பரா இருக்கான்னு சொன்னார்ல, அந்த பாசம் இன்னும் ஜெய் கிட்ட இருக்கு. கூட எங்க அண்ணனுக்காக நான் பிரச்சாரம் பண்ண போறேன்லாம் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய விஷயம். கோடம்பாக்கம் ஏரியா சாங்கே 3 சாங் கொண்டு போயிருந்தேன் விஜய் சார் வீட்டுக்கு. அது 3 சாங் டியூன் கொண்டு போயிருந்தேன். அப்போ நான் கோடம்பாக்கம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அதோட பாஸ்டெல்லாம் கொண்டு போயிருந்தேன் அன்னைக்கு. ஆனா அது 3மே கேட்டுட்டு கோடம்பாக்கம் வச்சுங்க சார் ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு சார், நாடி பாஸ் பண்றேன் அவரு. எனக்கு இன்னும் அப்படியே ரிங்காரமா கேக்குது. நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். சாரி ப்ரோ, நாளைக்கு சிஎம் இல்ல, இன்னைக்கு சிஎம் தான். ஓகே, ஏழைங்கப்பா லெங்க நினைச்சு புட்டா, இன்னைக்கு நீங்க தான் சிஎம் தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சார் வணக்கம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வெற்றி ஜெயிக்கிறோம் ப்ரோ. ஜாலியா இருக்கிறோம். எஸ், எப்படி போயிட்டு இருக்குது? முதல்ல பிகைன் டாக்கீஸ்க்கு மிகப்பெரிய நன்றி ப்ரோ. ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஆமா ப்ரோ. தொடர்ந்து உங்களை நான் நிறைய சோஷியல் மீடியால இப்போ பயங்கரமான ஆக்டிவா பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? சோஷியல் மீடியா தான் ப்ரோ இப்போ நம்பர் 1. லைக் இப்போ அது ஒரு காலத்துல ஒன்னு ஹிட் ஆகிட்டு இருக்கும் ப்ரோ. இப்போ சோஷியல் மீடியாவோட பவர் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஓகே, ஸோ அதுலயே நம்ம ஆக்டிவா இருந்தா நம்மளுக்கு அதுல ஏகப்பட்ட ஒர்க்கும் வருது ப்ரோ. ஓகே, அதை பார்த்து ஓகே அடிக்கடி பார்த்துன்னே இருந்தோம்னு வச்சுங்களேன், இவர் இருக்கா இல்லை மியூசிக், ஓகே இவரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷோஸ் வரும் ப்ரோ. எனக்கு ஓகே ஷோஸ் வரும், ஏன் படமே புக் ஆகுது ப்ரோ. ஓகே, ஆமாம் ப்ரோ. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ வியூவர்ஸ் இருக்கனால பப்ளிசிட்டிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இவரை போட்டான்ற ஒரு ஃபீல் இருக்கு ஆக்சுவலாக. ஓகே ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற நம்ம டீமுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும் ப்ரோ. அண்ட் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமான செய்தி நம்ம எல்லாருக்கும், முதல்வர் விஜய் அவர்கள் கடவுளே ஆயிட்டாரு. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருக்குது ப்ரோ? எனக்கு எப்படி சொல்லுதுன்னா ப்ரோ, அவ்வளோ சந்தோஷம் ப்ரோ எனக்கு ஆக்சுவலாக. அதாவது கொஞ்ச நாள்லயே அவர் சிஎம் ஆயிருக்கு. கட்சி ஆரம்பிச்சு 2 years கூட இருக்காது, எனக்கு 2 years ஆயிடுச்சு. அதுலேயே சிஎம் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் ப்ரோ ஆக்சுவலாக. சேம் டைம் இதுக்கு முன்னாடி பண்ண ஆட்சியும் ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருந்தது, ஏடிஎம்க்கும் ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அதை தாண்டி இவர் ஜெயிச்சிருக்காருன்னும் போது ஒரு ரசிகனா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையா இருப்பார் அவர். ஆக்சுவலாக அவர் ஹீரோவா என்ன சொல்லுதுன்னா அவர் பண்ணுற படங்கள் எல்லாம் மக்களுக்கு கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஓகே, மக்களுக்கு கனெக்ட் ஆகும் போது இது ஓகே இந்த வாட்டி இவருக்கு போடலான்ற மாதிரி எல்லாருமே போட்டு அவர் மிகப்பெரிய முதல்வர் ஆக்கியிருக்காங்க ப்ரோ. ஓகே, முதல்வர் சீட்ல உட்கார வரைக்கும் ஒரே பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. 10 சீட் கிட்ட வாங்குற மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. படத்துலயும் அந்த படம் ரிலீஸ்க்கு அந்த பரபரப்பு பாக்குறோம், இங்கேயும் பரபரப்பா இருக்கு. எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாரு? நீங்க அவர் கூட நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்களா சார்? எப்படி ஃபேஸ் ப்ரோ? அவர் நான் ஃபர்ஸ்ட் செந்தூர பாண்டி படத்துல பார்த்தேன் ப்ரோ சார. அப்போ எனக்கு ரொம்ப அவரும் ரொம்ப சின்ன வயசு தான். அப்போ அவரோட நான் ஐ திங்க் 4 years கம்மி நான் ஆக்சுவலா. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வருவார்னு எங்களுக்கு தெரியும் ப்ரோ ஆக்சுவலா. ஸோ அடிக்கடி அதாவது அவர்கிட்ட அவங்க ஃபேமிலி உங்களுக்கு தெரியும். எஸ்இ சார் மிகப்பெரிய டைரக்டர், சிறந்த டைரக்டர். அவங்க சோபாமா நல்ல சிங்கர். ஸோ அவங்க ஃபேமிலியே பெரிய சிங்கர்ஸ். அதனால அப்பா
மற்ற டைரக்டர்ஸ் கிட்ட பேசுறத விட எஸ்ஏசி சார் சோபாமா கிட்ட ஒன்லி அந்த ஷோஸ் பத்தி ஏற்கனவே முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க கச்சேரியிலலாம் ஆக்சுவலாக. ஸோ அதை பத்தி பேசி இன்னும் சாங் ரொம்ப பெஸ்ட்டாவே வரும் அவருக்கு, விஜய் சாருக்கு எப்போதுமே. அது இல்லாமல் விஜய் சாரும் நல்லா பாடுவார், உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கு. என்ன எல்லா ரெக்கார்டிங்குமே வந்து அவர் வந்து அப்பா வந்து 14 படம் பண்ணியிருக்காரு ப்ரோ அவரோட காம்பினேஷன்ல. நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ 15 படமும் ஒரு சாங் ரெக்கார்டிங்குமோ சார் வந்துடுவார் ப்ரோ. ஓகே. ரெக்கார்டிங் ஷூட்டிங் இருந்தாலும் ஒரு ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சு ஒரு 7 மணிக்கு வருவார். ஏன்னா அப்போதான் நாங்கள் அந்த சாங்கை வந்து நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுவோம் ஆக்சுவலாக. 7 மணி 8 மணிக்கு அப்புறம் வந்துட்டு சாங் கேட்டுட்டு கரெக்ஷன்லாம் சொல்ல மாட்டார் ப்ரோ. அந்த சாங் கேட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு போவார். ஏன்னா அது மியூசிக் ஃபேமிலியில் ப்ரோ அவங்க. ஓகே. வந்து ஸோ எல்லா சாங்குமே இங்கே நான் சிவகாசி பண்ண 5 பாட்டுமே இங்கே வந்து கேட்டார். அப்பா பாட்டு சப்போஸ் சில நேரத்தில் வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? மேபி அப்போ ஃபாரின்ல இருப்பார் ப்ரோ ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து மெயிலில் அனுப்புங்க சாங் அது மாதிரிலாம் அனுப்புவோம் தவிர பட் இங்க இருந்தா நான் கன்ஃபார்மா வருவார். நீங்க கேட்டீங்களா சார்? ஏன்னா ஸ்டுடியோல வந்து பாட்டு கேட்கறது மெயில் கூட அனுப்பிச்சு விட்டு கேட்கலாம். இல்ல அவர் அதான் சொல்ற அந்த 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 அது வந்து இந்த ஸ்டுடியோல வந்து சாங் கேட்கறது அது வந்து ஒரு சந்தோஷமான மூமெண்ட் ப்ரோ. ஓகே. அந்த அந்த ஒரு பாட்டு அங்க வெற்றிகரமா அது இங்க கேட்கறது தான் உலகம் ஃபுல்லா கேட்க போகுதுன்றது அந்த இடத்துலயே முடிவு பண்றது தான் ப்ரோ. எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நாளைக்கு நீங்களும் சிஎம் அப்படின்ற மாதிரி அன்றே கணித்தார் ஸ்ரீகாந்த் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு வந்து நீங்க பாடிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல அது வந்து நன்றே கணிதா ஸ்ரீகாந்த் தேவா சொல்றதை விட பேரரசர் சார் தான் சொல்லணும். ஏன்னா நான் போட்டது அப்படிதான் போட்டேன். அதுதான் வந்து ஏடெங்க பாலெங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அவர் எழுதினார் ஆக்சுவலா. எழுதிட்டு ஏன்னா அந்த படம் உங்களுக்கு தெரியும் ப்ரோ, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து பிரகாஷ் ராஜ் சார் அரசியல் நிப்பாரு. சோ அந்த சட்டையராவே எழுதியிருப்பாரு அந்த பாட்டை. அந்த சாங் வந்து இப்போ கனெக்ட் ஆயிருக்குன்னும் போது அதுதான் ப்ரோ. அந்த அதுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க ப்ரோ ஆக்சுவலா. அதை வந்து நல்ல வார்த்தைகள் சொன்னாலே அது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் ப்ரோ. அந்த சாங் பாடி கண்டிப்பா. ஸ்டாருங்க நாங்களும் ஒட்டு கேட்டா யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்ல, ஏழைங்க பாலைங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். சாரி ப்ரோ, நாளைக்கு சிஎம் இல்ல, இன்னைக்கு சிஎம் தான். ஓகே. ஏழைங்க பாலைங்க நினைச்சு புட்டா இன்னைக்கு நீங்க தான் சிஎம் தான். ஓகே ப்ரோ. சிறப்பு சிறப்பு. தேங்க்யூ. எப்பவுமே சிஎம்மா இருக்கணும்னு கூட எங்களுக்கு அது ஆசை. கண்டிப்பா. எனக்கு இந்த பாட்டை பத்தி ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல சோபாமா வந்து ஆடியோ லான்ச்ல பாடினாங்க. எப்படி அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த பாட்டு வைரலா ஜனநாயகம் அந்த ஆடியோ வந்தாலும் இந்த பாட்டு வந்து உலகம் ஃபுல்லா வந்து சோபாமா வந்து அவரை பார்த்து நாளைக்கு நீங்களும் சிஎம் பாடுன வந்து வைரலா ஹிட் ஆச்சு ப்ரோ. அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது நான். ஏன்னா நம்ம பாட்டு இல்லை ப்ரோ அது. ஸோ எல்லாரும் எங்கன்னா இதுக்கு போனாலும் எங்க போனாலுமே என்னை பார்த்துட்டு தலைவா உங்க பாட்டு ரொம்ப பலமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க சாரோட வெற்றிக்கு. அது வந்து என்ன சொல்லுதுன்னா வெற்றி கண்டிப்பா ப்ரோ. பலம்ன்றது அந்த வரிகளுக்கான பலம் தான் ப்ரோ ஆக்சுவலா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க போனாலும் இந்த பாடலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்குன்றது வந்து நான் ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் இறைவன் ரொம்ப நன்றி சொல்றேன். பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏஎம் ரத்தனம் சாருக்கும் முக்கியமா விஜய் சாருக்கு அந்த படம் பண்ணதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் ப்ரோ அது எனக்கு கேட்கலாம். ஓகே. சோபாமா அந்த பாட்டுக்குள்ள கொண்டு வரலான்ற ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? ஆக்சுவலா பாட விஜய் சாரும் சோபாமா தான் பாட வேண்டியது ப்ரோ ஆக்சுவலா. ஓ அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. விஜய் சாருக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு தெரியல ப்ரோ, பிஸி, பயங்கர பிஸி ப்ரோ. ஓகே சார். அப்புறம் நான் வந்து பாடுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அம்மா வாய்ஸ் மட்டும் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்தாங்க. அப்போ ஸ்ரீமா இந்த பாட்டு போது அப்புறம் வரி படிச்சிட்ட பிறகு சடனா பாடுறேன்னு சொல்லிட்டாங்க. மேபி அந்த நாளைக்கு நீங்களும் சிஎம் அந்த கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னீங்களாம்மா? இல்லப்பா இந்த வரிகள் டியூன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா பாடினாங்க ப்ரோ. மேக்ஸிமம் நான் நினைச்சேன் ஒரு 3 hours 2.5 hours ஆகும்னு நினைச்சேன். மேக்ஸிமம் ஒரு 45 minutesல முடிச்சிட்டாங்க ப்ரோ. 45 நிமிஷத்துல அவ்வளவுதான் ப்ரோ. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் சாங் ப்ரோ. ஓகே. அம்மா கிளாசிக்கல் நல்லா பாடுவாங்க, ரொம்ப சாமி பாடல்கள் பாடுவாங்க. ஸோ இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேட்சி டியூன்ல ப்ரோ. அதனால தம்பி ரொம்ப ரொம்ப கேட்டவொடனே பதியுது பாட்டு. அதனால ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு, வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு. பேரரசு சார்கிட்ட ரொம்ப வாழ்த்து சொன்னாங்க ப்ரோக்லாம். ஓகே ஓகே. அப்புறம் விஜய் சார் ஃபோன் பண்ணிட்டோம், ரிலீஸ் வரைக்குமே வந்து நாங்க ட்ரை பண்ணோம். பட் சாரால வந்து ரொம்ப ஐயோ நல்ல பாட்டு நான் இது பண்ணிட்டேன்.
பட் இதுக்கு முன்னாடி நாங்க அவர் பாடும்போது அந்த கொக்கோ கோலா ப்ரௌன் கலர் ஆமா ஆமா. அதெல்லாம் நான் தான் வந்து வாய்ஸ் எடுப்பேன், ஒரு வாய்ஸ் ஆக்ட்ல. ஓகே. நான் தான் முன்னாடி ட்ராக் பாடி வச்சது. ஓகே. அப்போ வந்து நல்ல அவருக்கு மார்னிங் வந்து 6:30க்கு 7 o'clock வந்து பாடினாரு. அது இங்கே ஏவிஎம் ஷூட்டிங் அவருக்கு 7 மணிக்கு. சரி. அதனால இங்க மேக்ஸிமம் ஒரு 6:45 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15:30க்குள்ள முடிச்சிட்டாரு. ஒரு 25 உடனே போயிட்டாரு அங்க ஸ்டேக்கு. அவ்வளோ ஒரு 1 hour கூட பாடல, பாடி முடிச்சு அழகா முடிச்சிட்டாரு. முன்னாடி வந்து முன்னாடி கேட்பாரு, வந்து சாங் கேட்பாரு. ஓகே. கேட்டுட்டு அவருக்கு கரெக்டான டைம் வந்து டைம்ல பாடுறதுக்கு டைம் கிடைச்சது. பட் பஞ்சுவாலிட்டி ப்ரோ, ஒரு 15 minutes லேட்டாக அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு அவ்வளோ நான் அப்புறம் வந்து பாடிட்டுமா சார், இன்னும் ஒரு 2 லைன் தான் சார். சார் ஸ்ரீ டைம் வச்சு அங்கே போனோம், ஷூட்டிங்கில் எல்லாம் வெயிட் பண்ணோம் சார். சார் இன்னும் ஒரே ஒரு லைன் தான் சார், போட்டோ அங்கே மட்டும் எடுத்துலாம் சார். சார் ஷோ சரி சீக்கிரம் சொல்லிட்டு அவ்வளோ நான் சொன்னேன். நான் போயிட்டு பிறகு இவர் நினச்சா ஒரு நாள் இன்னைக்கு கூட கேன்சல் பண்ணலாம். பட் போது அதுதான் அவரோட வெற்றி. ஓகே. அவரோட வெற்றி. இந்த மாதிரிக்குமே ஒரு லேட்டாக வந்திருக்காரு ஷூட்டிங்க்கு, ஒரு நாள் வரல, இல்லை 2 நாள் தள்ளி வைக்கலாம், இது வரைக்கும் சொன்னதே இல்லையா ப்ரோ? ஓகே. எனக்கு தெரிஞ்சே சொன்னதில்லை ப்ரோ. ஓகே. ஒருவேளை கோடம்பாக்கம் ஏரியா விஜய் சார் பாடினா அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வேற லெவலாக இருந்திருக்கும் ப்ரோ. ஓகே. அது வேற லெவலாக இருந்திருக்கும். பட் அது என்ன பண்றது ப்ரோ எனக்கு. பட் அதுக்கு பதிலாக அவங்க அம்மா பாடுந்து ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பி. சப்போஸ் 2 பேருமே பாடலனா தான் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். ஓகே. பட் எனக்கு அப்புறம் வந்து நம்ம அம்மா பாடுந்து எனக்கு ரொம்ப திருப்தி ஆக்கலாம். ஓகே. ஓகே. யோசிச்சு பார்த்தீங்களா சார், அந்த டைம்ல நாளைக்கு நீங்களும் சிஎம் அப்படின்ற போது இன்னைக்கு சிஎம் இருக்கிறாரு போது உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுதா அந்த டைம்ல? மனநிலை அதான் சொல்ல நம்பர் எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருக்கு. அதே நேரத்துல வந்து எல்லாருக்குமே வந்து அவர் வருவார்னு ஒரு நம்பிக்கையும் இருந்தது ப்ரோ. ஓகே. என்ன சொல்லுது நம்ம ப்ரோ, அது எல்லா விதத்துலயும் அவர் வந்து வரலான்ற ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. நம்ம சில விஷயத்துக்கு கூட ஒரு இந்த பாடகர் செட் ஆகுமா, இந்த மாதிரி ஸ்டைல் பாட மாட்டாருன்னு கூட நாங்கள் யோசிப்பாங்களா. பட் அவரை நாங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் கனெக்ட் ஆகுறாரு ப்ரோ. ஓகே. சின்ன ஹீரோ வந்து இப்போ நம்பர் 1 ஆகினாரு, ஏன் அவர் வரக்கூடாது? படங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே நடிச்சிருக்காரு, ஏன் அவர் வரக்கூடாது? ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ப்ரோ. ஸோ அந்த உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவர் வெற்றியானது ரொம்ப ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்கு ப்ரோ. ஓகே. நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ ஜெய் அவர்கள் பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பிரச்சாரம் கேம்பெயின் கூட போயிட்டு பண்ணாரு ப்ரோ. அவரு என்ன பேசுனீங்களா, டிஸ்கஸ் பண்ணீங்களா? ப்ரோ, ஏன்னா எனக்கு வந்து ஜெய் வந்து எனக்கு என்னதான் வந்து ஒரு அண்ணனா, நான் ஒரு அண்ணனா இருந்தாலும் என் மேல ரொம்ப திருப்தியா இருப்பார், ரொம்ப பாசமா இருப்பார். ஏன்னா வந்து நம்ம சொல்ல போறது ரொம்ப அழகான விஷயம். பகவதி படத்துக்கு நான் தான் போயிட்டு ஜெய்ய போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓ அப்படியா? நீங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க? உங்களை மாதிரி தான் ஒல்லியா ரொம்ப மெலிசா இருந்தாரு. அப்போ அவருக்கு தம்பி கேரக்டரா ஒரு ரோல் பண்ணணும். அதுக்கு ரொம்ப கரெக்டான ஆப்டா அந்த பேஸ் இல்ல, விஜய் சார் பேஸ் மாதிரி கொஞ்சம் வேணும். ஓகே. அப்பதான் அந்த சாங்லாம் நடக்குது. அந்த கோடம்பாக்க போடாங்கோ சாங், ஜூலை மலர்களே, அந்த ரெக்கார்டிங்லாம் நடக்கும்போது அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்னன்னு பார்த்தா தம்பி கேரக்டர் இன்னும் லாக் ஆகல, செட் ஆகலன்ற மாதிரி. அப்போ நான் போயிட்டு சார்கிட்ட கேட்டேன், என்ன சார், இல்லை ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, ரொம்ப இது பண்ணுறோம், தம்பி கேரக்டர் செட் ஆகலன்ற. அப்புறம் டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார், ஆமாம் இன்னும் ஒரு 3 days பூஜை இருக்கு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் எனக்கு ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதுக்குதான் சிரிச்சேன் நான். இப்போ விஜய் சார் நிற்கிறாரு, இப்போ வெங்கடேஷ் சார் நிற்கிறாரு. சார் நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா சார்? என்னன்னா அப்படியே விஜய் சார் இப்படி பார்த்தாரு. சொல்லுங்க. இல்லை சார், என்னோட தம்பி கொஞ்சம் பார்க்க, அதாவது உங்களோட தம்பி உங்களுக்கு கேட்கல நடிக்கிறதுக்கு, எனக்கு தம்பியா நடிக்கணும். சார் இல்லை சார், சித்தப்பா சித்தப்பாவோட பையன் சார், பார்க்க கொஞ்சம் உங்களை மாதிரியா இருப்பான். அப்படியா? சரி, நான் இப்போ கிளம்பணும், நீங்கள் அப்புறம் டைரக்டர் சார்கிட்ட காட்டுங்க, அவர் ஓகேன்னா எனக்கு ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் 1 o'clock கிளம்புனார் விஜய் சார் சாங் கேட்டுட்டு. நான் ஐ திங்க் நல்ல எனக்கு 1:30க்கு வந்து கார் எடுத்துன்னு, இது வந்து சாமியார் மடம் ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில், அங்கேருந்து நான் வந்து கார் எடுத்து லேமேக்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆழ்வாத்தினார் கார்னரில் இருக்காங்க லேமேக். ஓகே. அங்கே போனால் ஐ திங்க் அவன் 9th or 10th படிச்சிருந்திருக்கான் ஜெய் ஆக்லா. அந்த 9th 10th படிச்சிட்டு இருந்தாரு. ஆமா, அப்போ வந்து இதே தான் சாரோட யூனிஃபார்ம்ல தான் அவன் படிச்சுட்டு இருக்கான், ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும். இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டு இருக்கோம்ல. பார்த்தா மாதிரி என்ன பார்த்தா ஷாக்கு. என்னன்னாச்சுன்னு, இல்லைப்பா ஒரு 1 hour பர்மிஷன் கேட்டு வரி என் கூடன்ட்டு. ஏன்னா இல்லை சும்மா ஒரு உனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்டான்னு கேட்டேன். ஆமாண்ணே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான்.
சொல்லிட்டு. அப்போ பர்மிஷன் கேட்டு அகைன் கார் எடுத்துக்கிட்டு நான் வந்து இதுக்கு வரேன். அகைன் சாமியார் மடத்துக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது, தேவின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது ஆக்சுவலாக. அங்கே வந்து ஒரு ஷர்ட் மட்டும் மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்க்கணும், போகிறது ஒரு சான்ஸ் கேட்குறதுக்கு. அதில் யூனிஃபார்மில் பார்த்து ஏதாவது வேணான்ற போகிறாங்க சொல்லி ஒரு ஷர்ட் மட்டும் மாற்றிட்டு காக்கி பேண்ட்டோட போகிறான் ஆக்சுவலாக. போயிட்டு வெங்கடேஷ் சார் அப்படி ஜெய் நடந்து வான்னு சொன்னோன்னே வெங்கடேஷ் சார் அப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே ஸ்ரீ யார் சார்? சார் தம்பி. ஐயோ என்ன கட்டி விடிச்சிட்டார் சார். ஐயோ ஸ்ரீ அப்படியே சார் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து அந்த படத்தில் உள்ளே போனாங்களா. ஓகே ஓகே. ஸோ அங்கே என்னால் இங்கே என் மேலே எப்போதுமே ஒரு அண்ணனா எனக்கு எப்போதுமே மரியாதை, எப்போதுமே இது பாசமாகவே இருப்பான். பட் அந்த நேரத்தில் விஜய் சார் பார்த்துட்டு நடிக்க சூப்பராக இருக்காருன்னு சொன்னார்ல, அந்த பாசம் இன்னும் ஜெய்கிட்ட இருக்கு ஆக்சுவலா. அன்னைக்கு அந்த டைம்ல வந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆமா, இன்ன வரைக்குமே இப்போ கூட எங்க அண்ணனுக்காக நான் இது பண்ண போறேன், பிரச்சாரம் பண்ண போறேன்லாம் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா ஒரு பயம் இருக்குல்ல சார், ஒரு நடிகரா ஒரு கட்சி தலைவருக்கு போய் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வரும். அது இது என்ன காரணம்? என்ன சொல்லுதுன்னா, இப்போ முன்னாடி மாதிரி இப்போ அப்படிலாம் இல்லை ஆக்சுவலா. உலகம் ரொம்ப மாறி இருக்கு ஆக்சுவலா. ஓப்பன் மனசு ஓப்பனாகவும் இப்போ பேசுறாங்க ஆக்சுவலா. அதனால வந்து அது முன்னாடி கூட ஓப்பனா பேசினா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளா ஒரு பயம், இவர் சொன்னா இது மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. இப்போ உண்மையாவே வந்து எல்லார பத்தியும் நல்லது விஷயம் கேட்டவெல்லாம் கேட்டுக்கிறாங்க. சரி, இது மாதிரி சின்ன சின்ன மைனஸ் இருக்குன்னா அதுவும் கேட்டுக்கிறாங்க சில விஷயங்கள் ஆக்சுவலா. ஓகே. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெய் அந்த பாசத்தை எப்படி வெளிப்படுது, அது எப்படி அது பண்ணுமோ அது அண்ணனுக்காக போய் பண்ணது அவங்க மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே. சிஎம்ஆ பதவி இருக்க போகும்போது 1 கிலோமீட்டர் நடந்து போனாருன்னு கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா, அந்த வீடியோ கூட பார்த்தேன் நான். ஸோ ரொம்ப ஹாப்பியா, அதாவது அவ்வளோ ஜாம்ல வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு உள்ளே போயிருக்கலாம். இல்லை அந்த ஸ்பாட்ல நான் இருக்கணும்னு சொல்லி வண்டியை இதை கொடுத்துட்டு ஓடி வந்திருக்கேன். ஆமா, பார்த்தோம். அது போகும்போது ஒருத்தர் கூட சின்ன பகவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, ஏன்னா அந்த அன்னைக்கு நடந்த விஷயங்கள் தான். விஜய் சார் நினைச்சா ஓகேங்க வேற கூட ட்ரை பண்ணுங்க, அது இல்லாமல் புது பையனா இருக்கான், ஏற்கனவே 2-3 படம் நடித்த பையனா தான் இன்னும் நல்லா ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நடிக்கும் போது அந்த ஆக்டிங்க்கு நல்லா இருக்கும்னு சொல்ல வாய்ப்பு இருந்தது. பட் சேலஞ்சிங்காக புது பசங்களை வர வைக்கலாம். இப்போ ஜெயின்றது ஒரு 10th படிக்கிற பையனை ஒரு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவரோட திங்கிங் எப்படி இருக்கு பாருங்களா. புதுசாக வரவங்களை என்கரேஜ் பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஜெய் மட்டல எல்லாரும் அவர் மேலே வச்சிருக்காங்க. கண்டிப்பா சார். சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு பாட்டு போடாங்கோ. அந்த பாட்டு வந்து போடாங்கோ நீங்க சொன்ன பிறகு அப்பாவோட கான்செர்ட்ல என்னோட கான்செர்ட்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் பாட்டு எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு 15 பாட்டு பாடுவோம் ப்ரோ. விஜய் சார் பாட்டு அது எல்லா ஹீரோ, அஜித் சார் பாட்டு பாடுவோம். ஓகே. அப்புறம் சரத்குமார் சார், விஜயகாந்த் சார், சூப்பர் ஸ்டார் சார், அந்த கமல் சார் பாட்டு. ஆனால் விஜய் சார்து மட்டும் எப்படியோ வந்து ஒரு மினிமம் ஒரு 12-13 வந்துடுவாங்களா. ஓகே. ஸோ இதில் கொக்கோ கோலா ப்ரௌன் கலரு, ஜூலை மலர்களே, அப்புறம் வந்து ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தேன், லைலா காலேஜ் பசங்க, இப்போ ஒயிட் எலகான் கோழி ஒன்று, அப்புறம் எந்த சிவகாசியில் 5 பாட்டுமே வந்துடும். வாடா வாடா தோடா, தீபாவளி, அப்புறம் வந்து கோடம்பாக்கம் ஏரியா, அப்புறம் வந்து வடுமாங்கா, எல்லாமே வந்துடும். ஒரு கடிதம் எழுதினேன், எல்லா பாட்டுமே வந்துடுவாங்களா. ஸோ ஷோஸ்லலாம் ஒரு சாங் போட்டு மாஸ் பண்ணுவோம், வைப் பண்ணுவாங்களா. உங்களுக்கு அந்த கொக்கோ கோலா. ஓகே. 1 2 1 போடாங்கோ 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 போடாங்கோ, கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடா, ஏன் அக்கா பொண்ணும் அதே கலருடா, காப்பியில பண்ண அமுக்குடா, அந்த காம்பினேஷன் ரொம்ப தூளுடா. சிறப்பு. இன்னும் எங்களுக்கு அந்த வைப் வந்து காதுக்குள்ள போயிட்டே இருக்கு. தனி பிளேலிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் விஜய் சார் சாங் வந்து நம்ம ஸ்பாட்டிஃபைல தனி பிளேலிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல உன் பேர் சொல்ல ஆசை கூட வரும் ப்ரோ, நல்லா இருக்கும் அந்த ஷோல எல்லாம் அந்த சாங் ஆக்சுவலா. ஓகே சூப்பர். விஜய் சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தேவா சாரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? பேசிக்கல இல்ல ப்ரோ, அது அவரோட 2வது படத்துல அப்பா மியூசிக் ப்ரோ, மொத்தம் 14 படம் பண்ணிருக்காரு. ஆமா. ஸோ அந்த ஹிஸ்டரி வந்து இறைவனால அப்பாவுக்கு தான் அந்த ஹிஸ்டரி இருக்கு. அது அப்பாவுக்கும் சரி அஜித் சாருக்குமே அது இருக்கு ஆக்சுவலா. அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஸோ ரொம்ப, அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல வந்து எனக்கே ஒரு 13-14 வயசுனா, சாருக்கு அப்போ 17 வயசு இருக்கும். அவர் அந்த செந்தூர பண்டி பண்ணும்போது 16 கூட இருக்கும் ப்ரோ. அவ்வளோ கூட இருக்காரு, 16 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பத்துலேருந்து ஒரு தம்பியை பார்த்து இப்போ சிஎம் ஆயிருக்காருன்னும் போது அதோட சந்தோஷம் என்ன ப்ரோ இருக்கு. ஓகே.
அதோட சந்தோஷம். ஏன்னா அந்த அந்த பேரண்ட்ஸோட வழிகாட்டி ப்ரோ அந்த நேரத்தில். ஓகே. அந்த பேரண்ட்ஸ் வந்து இது நான் சொன்ன பஞ்சுவாலிட்டி சொல்கிறேன் ப்ரோ. அது அப்புறம் இது டார்கெட்டு, கதை கேட்குறது, அதாவது அவர் படம் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஆவரேஜாக சிலது போனாலும் மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அவரோட படம். ஸோ கதை கேட்குற தருணம் எல்லாமே அதோட கான்ஃபிடென்ட் ப்ரோ, கான்ஃபிடென்ட்டு. ஓகே. ஆமாம், அதாவது நான் போனேன் இங்கே அந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்கே வந்து 3 சாங் கொண்டு போயிருந்தேன் விஜய் சார் வீட்டுக்கு. அது 3 சாங் டியூன் கொண்டு போயிருந்தேன். ஓகே. அவர் டைரக்டர் கேட்டாலே போதும் தான் சொல்லுவார், பேரரசர் கேட்டாலே போதும். நாங்கள் சார் நீங்களும் கேட்டால் வேலை இன்னும் ஈஸியாக இருக்கும், நாளைக்கு ஐயோ இன்னொரு சாங் வேற மாதிரி இருந்திருக்கலாமே, அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் சென்னையில் இருக்கும்போது நாங்கள் கொண்டு வரோம் சார், எல்லா சாங்குக்குமே நாங்கள் சாங் விடுவோம். அப்போ நான் கோடம்பாக்கம் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதோட ஃபாஸ்டெல்லாம் கொண்டு போயிருந்தேன் அன்னைக்கு. ஓகே. ஆனால் அது 3மே கேட்டுட்டு கோடம்பாக்கம் வச்சிங்க சார், ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது சார், நாடி பாஸ் பண்ணுறேன். அவர் ஐயோ எனக்கு இன்னும் அப்படியே ரிங்காரமாக கேட்குது. ஸோ இன்னும் 2 பாட்டு நல்லா இருக்கு, ஐயோ நல்லா சொல்ல, கோடம்பாக்கம் ஏரியா மேஜிக் இருக்குது, அதை போடுங்க ஹிட் ஆகும்னாரு. அவர் தான் அந்த கான்ஃபிடென்ட். ஓகே. எனக்கு எப்படி ஒரு செலக்ட் பண்ணாரு. அதே மாதிரி ஒடுமாங்க சாங்கும் அப்படிதான். ஒடுமாங்க சாங்கும் நான் வேற டியூன் கொண்டு போயிருந்தேன் ஆக்சுவலா. அப்போ வந்து பட் வேற டியூனுக்கு வந்து ஒடுமாங்க அவர் வந்து மாத்தி பாட சொன்னார், இந்த டியூனுக்கு மாத்தி பாடுங்க. பார்த்தா மேஜிக்கா வந்து விழுந்தது ஆக்சுவலா. வடுமாங்க சாங் தான் ரொம்ப நேரம் ஆச்சு அந்த படத்துல. கம்போசிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டியூன் போட்டு அப்புறம் சொன்ன நீங்க எப்பயே டியூன் போட்டு நீங்க லைட்டா சேஞ்ச் பண்ணி காட்டினாரு. எனக்கு அப்படியே என்னால ஒரு வாரம் எப்படி மாத்தினாரு அந்த டியூனை, எப்படி மாத்தினாருன்னு சொல்லிட்டு மாத்தினாருன்னா இன்சர்ட் பண்ணாரு ஆக்சுவலா. வேற டியூனுக்கு அந்த வரிகளை வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு ஆக்சுவலா. ஓகே. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா கிட்ட இருந்து அவ்வளவு விஷயங்கள் நான் அப்பா கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. அப்பாவோட கம்போசிங் பார்த்துருக்கேன் நான். அந்த விஜய் சாரோட அந்த டியூனை எப்படி வாங்குறாரு, டைரக்டர் கிட்ட பேசுறது, அதுமாதிரி சித்தப்பா கிட்ட இருந்தால் சில விஷயங்கள்லாம் அவங்க எப்படி ஆர்ஆர் பண்ணுறாங்க, எப்படி அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர் பண்ணுறாங்களாம் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே. ஓகே, சிறப்பு சார். சார் இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் ஒன்று விளாட போகிறோம். நீங்களும் தேவா சாரும் சேர்ந்து விஜய் சாருக்கு பண்ண சாங் வந்து பிளைண்ட் ரேங்கிங் 1 to 10 நான் வந்து வச்சிருக்கிறேன். என்னென்ன ரேங்க் கொடுக்க போறீங்க அப்படின்றத பார்த்தலாம். முதல் சாங் போயிடலாமா சார்? முதல் பாட்டு கோகோ கோலா 5 ப்ரோ. 5 கொடுக்குறீங்க. ஓகே. வரேன் பகவதி பகவதி 6 ப்ரோ. 6 கொடுக்குறீங்க. ஓகே. வாடா தோலா ஃப்ரம் சிவகாசி 1 கொடுக்குறீங்களா? ப்ரோ என்ன ப்ரோ? ஓகே, நம்ம பாட்டு ப்ரோ. அடுத்து நிறைய பாட்டு இருக்குது. ஓகே. தீபாவளி ஃப்ரம் சிவகாசி. தீபாவளி 2 ப்ரோ. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் 3 ப்ரோ. ஐயோ அலமேலு ஃப்ரம் அலமேலு 7 வச்சுக்கிறீங்க. ஓகே. கட்டிப்புடிடா ஃப்ரம் குஷி. ஓஹோ, பாட்டா நல்ல பாட்டு தான். இது கூட இந்த சாங் கூட நாங்கள் ஷோவில் போடுவோம் ப்ரோ. அப்படிங்களா? 8 ப்ரோ. 8 கொடுக்குறீங்க. ஓகே. தங்க நிறத்துக்கு ஃப்ரம் நெஞ்சினி 9 ப்ரோ. 9 கொடுக்குறீங்க. ஓடம்பாக்கம் வருவான் இப்போ ஆக்சுவலா இல்லை. மௌரியா பிரியமுடன் 10. வடுமாங்க வடுமாங்க ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தேன். இல்லை 4 வச்சுக்கலாம் ப்ரோ. 4 வடுமாங்க 4. இன்னொரு பாட்டு நான் எடுத்துட்டு வரல, பட் நம்ம பாடிட்டோம். கோடம்பாக்கம் ஏரியா ப்ரோ. அது அவுட் ஸ்டாண்டிங் ப்ரோ. என்ன ப்ரோ, ஸ்டாருங்க நாங்களும் ஒட்டு கெட்டா யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்ல, ஏழைங்க பாலங்க நினைச்சு புட்டா இன்னைக்கு நீங்க தான் சிஎம் முத்தா. அதான் ப்ரோ, அவ்வளவுதான். பயங்கர ரொம்ப அழகா கேம் விளையாண்டீங்க. ரொம்ப சூப்பரா ஆடி இந்த செக்மெண்ட். அண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. விஜய் சாருக்கு இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜய் சாருக்கு நான் சொல்ல வந்து என்னன்னா, அவருக்கு நம்ம எதாவது சொல்ல வேணாம் ப்ரோ. ரொம்ப சின்ன ஹீரோவா செந்தூர பாண்டியில வந்தாரு, நம்பர் 1 ஆனாரு. ஹீரோஸை சூப்பர் ஹீரோ ஆனாரு, நம்பர் 1 ஆனாரு. அது அவரோட கலெக்ஷன் தான் சூப்பராக வந்திருக்குன்னு இந்த தமிழ்நாடு வேறு லெவலில் எல்லாம் பேசப்பட்டது. பெஸ்ட் ஹீரோன்னு பேர் வாங்கினார். அவ்வளோ கூட்டங்கள் குவி அவரோட படம் ஓப்பனிங் ஆக்சுவலாக சாங் அப்படி ஹிட் ஆகும். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக நம்பர் 1க்கு வந்தார். இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் வேணா பாருங்கள், அது நம்பர் 1 ஆவார் எப்போதுமே ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதான் அவரோட லட்சியமே ப்ரோ. கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். விஜய் சாருக்காக தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லி ஓகே சொன்னதுக்கு அது என்னோட கடமை ப்ரோ, என்னோட கடமை ப்ரோ. கண்டிப்பாக. மேலும் நிறைய நீங்கள் வந்து கச்சேரி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்னும் நிறைய போய் நாங்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொரு கான்செப்ட்லையும் கோடம்பாக்கம் ஏரியா மஸ்ட் கலக்குறோம் ப்ரோ. கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. வெற்றி ஜெயிக்கிறோம்.